தன் தூய ஆவியாகிய திரியேக கடவுளின் நாமம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக உபாகம் 30:16 வசனம். நீ பிழைத்து பெருகும்படி நீ சொந்தமாக்கி கொள்ளப்பட போகிற தேசத்தில் உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலே நீ நடக்க நான் உனக்கு போதிக்கிறேன். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளினுடைய இந்த திருவார்த்தை மிக மிக வலிமை வாய்ந்த ஒரு வார்த்தை. ஆறுதல் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும், துயரப்படுகிற மக்களுக்கு தேறுதலையும், துன்பத்தில் சிக்கி இருக்கிற மக்களுக்கு ஒரு மாபெரும் மனிதநேய விடுதலையும் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி சித்தம் கொண்டார். ஆசீர்வாதம் என்பது எப்படி கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும் என்று இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்துக்காக நீயும் நானும் போராடும் பொழுது இந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? தானாய் வந்து விடாது. அன்றைக்கு இந்திய தேசத்தின் சுதந்திரம் என்பது தானாய் கிடைத்த சுதந்திரம் அல்ல. தன்னலமற்ற தியாகிகள் தன் உயிரை கொடுத்து பெற்றதினால் கிடைத்த சுதந்திரம். அதுபோல கிறிஸ்தவ ஜீவியத்திலே கடவுள் உன்னையும் என்னையும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு, அமைதியின் வாழ்வுக்கு, விடுதலை வாழ்வுக்கு அவர் அழைக்கிறார் என்று சொன்னால், உன்னிலே என்னிலே அந்த தாழ்மை, அந்த தியாக உள்ளம், பரிவுள்ளம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் நாம் பரிவுள்ளம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை ஒதுக்கப்பட்ட மக்களை, புறந்தள்ளப்பட்ட மக்களை, குறைவாக கருதுகின்ற மக்களுக்கு சார்பாக நாம் பேசி இருக்கிறோம். அவர்களுக்கு எப்படி தேடி சென்று நாம் நம்முடைய உதவிகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நான் உனக்கு போதிக்கிற வார்த்தைகள். இது உன்னுடைய வாயில் இருக்கிறது என்று சொன்னார், இருதயத்திலே இருக்கிறது என்று சொன்னார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் அழைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ஆகையால் அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுடைய சொல்லையும் கடவுளுடைய கட்டளைகளையும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். அவர் போதிக்கிறதை நம்முடைய வாயிலும், நம்முடைய வாய் என்று சொல்லும் பொழுது இந்த வாய்தான் வாழ்வாக இருக்கும். உலகத்தில் பழமொழி என்று சொல்வார்கள், வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் என்று. அதுபோல இந்த வாயில் இருக்கிற இந்த வார்த்தை வாழ்வாக அநேகருக்கு இருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் போதிக்கிறார். இந்த 2 போதனையும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, முதலாவது நான் பெற்ற ஆசீர்வாதம், இவற்றை நான் எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் உன் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை அழைத்த தேவன் என்றும் உன்னை என்றும் கைவிடார். ஜெபம். அன்பின் ஆண்டவரை, இரக்கமாக நீர் பாராட்டின இந்த அளவில்லாத இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரை உம்முடைய வார்த்தையினை கொண்டு, உம்முடைய போதனை கொண்டு ஆசீர்வாதம் தருகிறவராக இருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.